மகா சிவராத்திரியாகிய இன்று நான் உனக்கு சொல்லும் அற்புத ரகசியம். இது முற்றிலும் உண்மையான ஒரு விஷயம். நீ கேட்டால் அதற்குரிய பலன் கிடைக்கும், கேட்காவிட்டால் அதற்குரிய பலன் கிடைக்காமலே போய்விடும். என் மீது நம்பிக்கை கொண்டால் இதை முழுமையாக நீ கேட்பாய், இல்லையேல் தட்டிவிட்டு சென்று விடு. உனக்கு நடந்து கொண்டிருந்த அனைத்து தீய சக்திகளும் இப்பொழுது என் கண்ணில் பட்டு நான் அவற்றை விலக்கி விட்டுள்ளேன். இனிவரும் காலங்கள் உனக்கு அமைதியும் சாந்தமும் செல்வச் செழிப்பும் நிறைந்த காலமாக மாறப்போகிறது. அதற்காகத்தான் இன்றைய நாள் எனது புனித நாளாகிய சிவராத்திரி தினமன்று நீ என் மீது அன்பு கொண்டு என்னை நோக்கி பிரார்த்தனையை மேற்கொண்டால் உனக்கு வேண்டிய அனைத்தையும் நான் அள்ளி வழங்க தயாராக இருக்கின்றேன். இன்றைய தினம் உன் மீது சுமத்தப்பட்ட குற்றங்கள் அனைத்தையும் நான் விலக்கப் போகின்றேன். உனக்கு என்னென்ன மனக்கஷ்டங்கள் இருக்கின்றனவோ அவற்றையெல்லாம் என் சன்னிதானத்திற்கு வந்து கொட்டி தீர்த்து விடு. இன்றுடன் உனது அனைத்து துக்கங்களையும் அகற்றி இனிவரும் காலங்கள் உனக்கு மகிழ்ச்சியான காலங்களாக நான் அள்ளி வழங்கப் போகின்றேன். நீ என் மீது நம்பிக்கை கொண்டாயானால் என் சன்னிதானத்திற்கு வந்து என் மீது பிரார்த்தனை செய். என்னை நோக்கி பல பாமாலைகளை பாடு. உன் கண்ணீர் மல்க உனது துன்பங்களை சொல்லி அழு. பலர் என்னை பார்த்து கேலி செய்ய போகிறார்களே என்பதை நீ மறந்துவிடு. நான் மட்டும்தான் உன்னோடு இருக்கிறேன் என்பதனை அறிந்து அல்லது தியானம் செய்து கொண்டே இரு. உனக்கு வேண்டிய அனைத்தையும் இன்று முதல் நான் வழங்க தயாராக இருக்கின்றேன். என் குழந்தாய், நான் உன்னை எப்பொழுதும் கைவிடப் போவதில்லை. நீ என் மீது கொண்ட அதீத பாசம் எனக்கு விளங்குகின்றது. அதனால்தான் இன்றைய சிவராத்திரி தினத்திலிருந்து அனைத்து துன்பங்களையும் அகற்றி ஆசீர்வாதம் வழங்கப் போகின்றேன். உனக்குரிய பரீட்சைகள் அனைத்தும் முடிவு பெற்றது. இனிவரும் காலங்கள் உனக்கு மிக மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு பொற்காலமாக மாறுவதற்கு நான் உத்தரவாதம் அளிப்பேன். இந்த சிவராத்திரி தினத்தில் பலருக்கு சோதனைகளை கொடுத்து பின்புதான் இறுதியில் நான் வெற்றியை கொடுத்திருக்கின்றேன். நீ அறிந்திருப்பாய் அல்லவா? அதே போலத்தான் இனிவரும் காலங்கள் உனக்கு வெற்றிமயமாக போகின்றது. இப்பொழுது நடந்த உனது பயிற்சி காலங்கள் அனைத்தும் நிறைவு பெற்றது. அதனால்தான் இன்றைய நாளுக்கு முற்பட்ட காலங்களில் நீ பல துன்பங்களை அனுபவித்திருந்தாய். ஆனால் இன்று தொடக்கம் உன் வாழ்வு ஒளிமயமானதாக மாறப்போகிறது. காலங்கள் கடந்து கொண்டே செல்கின்றனவே, ஆனால் அப்பனே, நீ எனக்கு பல ஆசீர்வாதங்களை வழங்குவதாக கோருகின்றாய். ஆயினும் நான் துன்பத்தைத்தான் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன் என்று புலம்புவது என் காதுகளில் கேட்கின்றது. ஆனால் அப்படியல்ல. நான் உனக்கு துன்பம் விளைவித்தேன் இல்லை என்று கூறவில்லை. அது துன்பமில்லை, அது உனக்குரிய தயார்படுத்தல். அதிலிருந்து இப்பொழுது உன்னை முற்றாக விலக்கி வேறு நல்ல பாதையில் நகர்த்தி கொண்டு செல்லப் போகிறேன். நீ எதை எண்ணியும் கலக்கம் கொள்ள வேண்டாம். முன்னிய காலங்களை பற்றி கவலை கொள்ளாதே. முன்னிய காலங்களில் நடந்தவற்றை நீ மறந்துவிடு. இனிவரும் காலங்கள் உனக்கு ஒளிமயமானதாகவும் சொர்க்க பூமியை காட்டும் வகையிலும் அமையப்பெறும். இதை நான் உனக்கு கொடுக்கும் வாக்குறுதியாக எடுத்துக்கொள்ளலாம். பல கோடி பக்தர்கள் என்னை காணுவதற்காக வருகின்றனர். ஆயினும் அவர்களில் உன்னை ஒருவனாக நான் தேர்வு செய்திருப்பது எதற்காக தெரியுமா? இவ்வளவு காலமும் உனக்கு நடத்திய பரீட்சையில் நீ வெற்றி பெற்றதனால் தான் உன்னை நான் தெரிவு செய்திருக்கின்றேன். உனக்கு வேண்டிய அனைத்தையும் கொடுக்கப் போகின்றேன். அனைத்து பலங்களையும் கொடுத்து அதற்குரிய செல்வத்தையும் கொடுக்கப் போகிறேன். இனி அந்த செல்வத்தை நீ ஆள்வதற்கு தயாராக வேண்டும். கடந்த நாட்களை விட இன்றைய நாட்கள் உனக்கு சோதனை அதிகமாக இருக்கும். காரணம், இன்று உனக்குரிய சோதனை என்னால் முடிவுறுத்தப்பட இருப்பதனால் தான் உனக்கு சோதனைகளை அதிகமாக வழங்குவேன். ஆயினும் அந்த சோதனைகளை நீ தாங்கிக் கொண்டே ஆக வேண்டும். இன்றைய நாள்தான் உன் சோதனைகளுக்கு கடைசி முற்றுப்புள்ளியாக இருக்கும். பின்பு உன்னுடைய வளர்ச்சிக்குரிய காலமாகத்தான் அமையப் போகிறது. நீ என் மீது நம்பிக்கை கொண்டாயானால் என் சன்னிதானத்திற்கு வந்து என்னை ஒருமுறை தரிசித்து விட்டு செல். உனது அனைத்து துன்பங்களும் சிறிது சிறிதாக விலக்கி அளிக்கப்பட்டு பின்பு உன் செல்வ செழிப்பிற்கு அத்திவாரமிட்டு விடுவேன். அனைத்து கெட்ட விடயங்களுக்கும் முற்றுப்புள்ளி வைத்து இனிவரும் காலங்கள் உனக்கு ஆரம்ப காலமாக அமையப் போகிறது. நீ கலக்கம் கொள்ளாது நிம்மதியோடு அமைதியோடு என் சன்னிதானத்திற்கு வா.
வந்து அனைத்தையும் கூறி புலம்பிவிட்டு நீ உனது மனதில் எதையும் வைக்காமல் திரும்பிச் செல். உனக்கு வேண்டியதை நான் மிக விரைவில் கொடுப்பேன்.